வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங், நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பொழந்து கட்டதுக்காக நம்ம ஃபைனல் பாஸ் வரப்போகிறாரு. இதை பற்றின நம்ம ஒரு மிகப்பெரிய அப்டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபா ஃபெமியை நம்ம முன்னாடி ஏமாற்ற வைக்கிறாங்க டபிள்யூபிள்யூ. அப்படி என்ன ஒரு ஏமாத்தனத்தை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி வீடியோ பார்க்கலாம். மோர் ரெஸ்லிங் அப்டேட் நியூஸ் எல்லாம் பற்றி இன்றைக்கி நிறைய பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ரெஸ்லிங் செய்யல தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பிராக் லெஸ்னருக்கும் ஓபா ஃபெமிக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் மேலே ரசிகர்களுக்கு ஒரு பெருத்த எதிர்பார்ப்பு இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ என்ன மேட்டர்னா, டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை ஃபேக் ப்ரமோஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தெரில. நான் காலையில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பிராக் லெஸ்னர் பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு தான் ஓபா ஃபெமி கூட மேட்ச் விளாட்டாரு. அதுலேயும் தான் நெஞ்சு மேலே காலை வை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவங்க கிராஃபிக்ஸில் தான் ஒரு பொய் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் ஒரு கிராஃபிக் காட்டுறேன் பாருங்கள். அட்டா 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 பழனி படிக்கட்டு மாதிரி ஓபா ஃபெமியோடைய உடம்பு எப்படி இருக்குது, பங்கமாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குல்ல. அதுவே பிராக் லெஸ்னரை பாருங்கள், அங்கேயும் பழனி படிக்கட்டு தான் இருக்குது. ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா அப்படியே பழனி படிக்கட்டு மாதிரி உடம்பை செம்மையாக தான் வச்சுருக்கிறாங்க. இதில் தான் டபிள்யூபிள்யூ ஏமாற்றிட்டாங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா சொல்லுங்கள் பார்ப்போம். எஸ், ஓபா ஃபெமியோடைய பாடி ஸ்ட்ரக்சர் தான். ஆக்சுவலி ஓபா ஃபெமி ஃபிசிக்கலி நல்லா இருக்கார். அவர் கொஞ்சம் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருக்கார், எல்லாம் ஓகே. ஆனால் பிராக் லெஸ்னர் மாதிரி இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் இந்த கிராஃபிக்ஸில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமியை ஒரு மான்ஸ்டர் மாதிரி, அதாவது உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்கலி ஒரு 6 பேக் இருக்க மாதிரி, 6 பேக் கூட இல்லை பாருங்கள், 8 பேக் இருக்கிற மாதிரி கட்டுக்கிறாங்க. ஏன்டா பிராக் லெஸ்னருக்கே 6 பேக் இருக்க மாதிரி தான் கட்டுக்கிறீங்க, அந்த ஆளுக்கு உண்மையிலேயே 6 பேக் இருக்குது. ஆனால் ஓபா ஃபெமிக்கு ஒரு 2 பேக்கு கூட கிடையாது. அந்த ஆளுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 6 பேக் இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆக்சுவலி ஓபா ஃபெமிக்கு உடம்புல சதை தான் உண்டே தவிர்த்து அவர் பார்க்கறதுக்கு மனசமாக இருக்காரே தவிர்த்து பிராக் லெஸ்னர் அளவுக்கு உடம்பு கிடையவே கிடையாது. ஆனால் பிராக் லெஸ்னர் கூட மோதும் போது ஓபா ஃபெமியும் பயங்கரமாக தெரியணும், ஒரு மான்ஸ்டர் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக டபிள்யூடபிள்யூஇ பார்த்தீங்கன்னா ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்பா, அந்த உசுரை கொடுத்து உடம்பை ஏற்றின ஒரு நபருக்கும் சும்மா வந்தவனுக்கும் ஒரு இது வேணும்ல. ஆக்சுவலி எனக்கு ஓபா ஃபெமி பிடிக்கும், நான் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆள் நல்லா சண்டை போடுறாரு, மான்ஸ்டர்மாக இருக்காரு, தீ மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது, என்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் உடல் உழைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஓபா ஃபெமி மேபி ஃப்யூச்சரில் தன்னுடைய உடம்பை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டு மொஸ்தாக மாற்றுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனால் அது ஃப்யூச்சர் தானே. இப்போ அவருடைய உடம்பு எப்படி இருக்குது, தொலைன்னு தான் இருக்குது. ஆனால் டபிள்யூடி கிராஃபிக்ஸில் அப்படியே இவரோட உடம்பு பார்க்கறதுக்கு அர்னால்டு மாதிரி இருக்க மாதிரி. ஆக்சுவலி பிராக் லெஸ்னராச்சும் பரவாயில்ல, பிராக் லெஸ்னருக்கு ரியாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஓபா ஃபெமிக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த உடல் இந்த உடம்போடு இணைய போகிறது அப்படிங்கிற மாதிரி தான். பாபி லாசினுடைய உடம்பை கட் பண்ணி வச்சு ஓபா ஃபெமியுடைய தலையை ஒட்டி வச்சுருக்கானுங்க. அப்போது கஷ்டப்பட்டு வருஷ கணக்கில் உடம்பை ஏற்றுற ரெஸ்லருக்கும் கிராஃபிக்ஸில் வந்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஓபா ஃபெமி ஒருவேளை வருங்காலத்தில் இந்த மாதிரி உடம்பை ஏற்றுனா ஓகே, ஆனால் இப்போ தான் அவருக்கு உடம்பு இல்லையே அந்த மாதிரி. ஏன் டபிள்யூபிள்யூ இந்த மாதிரி பொய் சொல்கிறாங்கன்னு தான் தெரில. அதுக்கப்புறமா நம்ம ராண்டி ஆர்டனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராண்டி ஆர்டன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பார். ஆக்சுவலி ஃப்ரைடே நைட் ஸ்மெட்டோவில் கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணி மக்கள் மத்தியில் அவர் ஒரு மிகப்பெரிய வில்லன் அப்படிங்கிறத பதிய வச்சுட்டார். கரெக்டு தானே? இப்போது ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட ஃப்ரீயோட ஒரு ஹைப்பு கொண்டு போயிட்டார். அதாவது ரெசல்மேனியாக்கான எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லணும். அந்த எதிர்பார்ப்பு இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளோ நாள் வரைக்கும் கொசு வேலை ஆடிட்டு இருந்துக்கானுங்க, இப்போ தான் வந்துருக்குது. இப்போது ராண்டி ஆர்டன் இந்த வாரம் வந்து முடிஞ்ச மண்டே நைட்டாக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. அதுலேயும் மோர் ராயல் ஃபேமிலி, அதாவது கோடி ரோட்ஸோடைய அந்த டைலாக்காக இவரே சொல்லியிருப்பார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஆள்கிட்ட பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் ஃபோனில் நீ சொன்ன மாதிரிலாம் பண்ணிட்டேன், ஏஸ் அவன் முகத்தை உடச்சிட்டேன், ரத்தம் வந்தது, இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள்கிட்ட ராண்டி ஆர்டன் பேசியிருப்பார். ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் எதுக்காக வச்சாங்க? ராண்டி ஆர்டன் யாரோ ஒரு இடத்துக்கிட்ட ரகசியமாக பேசுகிற மாதிரி பண்ணுறாங்களே, இது ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கும் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஒரு பதில் கிடச்சிருக்குன்னா, டபிள்யூடி பார்த்தீங்கன்னா அன்னதர் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதாவது கோடி வர்சஸ் ராண்டி ஆர்டன் ஹீல் கேரக்டர் மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் எப்படி ஜான்சனா கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி ஒரு ட்விஸ்ட்டுக்காக இதை இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கைஸ். நம்ம ராண்டி ஆர்டன் யாரோ ஒருத்தர்கிட்ட ஹெல்ப்புக்காக
கேட்டிருக்காரு அல்லது அவர் சொல்லி ஒரு இப்படி பண்ணியிருக்காரு. அதிக செய்திகள் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்படி சொல்லப்பட்ட ஒரு நபர் வந்து தி ராக்காக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதாவது ஃபைனல் பாஸ் ராக் தான் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் இப்படி சொல்ல வச்சு செஞ்சு இதுக்கப்புறமா ராக் அண்ட் ராண்டி ஆர்டன் இவங்க பயணித்து கோடி ரோட்ஸ் கூட ஒரு மேட்ச் விளாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆல்ரெடி கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் திட்டக்குறை கொட்டக்குறை நிறைய இருக்குது. 2 பேருக்கும் பிரச்சனை நிறையவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக லாஸ்ட் இயர் ஜான்சனாக்கான ஸ்டோரி லைன் அதிகமாக ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்க வச்சு டிக்கெட் அதிக சேல் வைக்க காரணமே இது ராக் தான். ராக்கு வருவார் அப்படிங்கிற எண்ணத்தினாலே லாஸ்ட் இயர் டிக்கெட் அதிகமாக சேலாச்சு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மைகள் ஒன்று இருக்குது. கரெக்டு தானே? இப்போது அதே ராக்கு வந்து மேபி அவர் வந்து ரெஸ்ல்மனியா கூட வராண்டாம். இந்த ஸ்டோரியோடைய ஹைப்புக்காக ஒரு சில வாரங்கள் ராக்கோ ஸ்மாட்டோனுக்கு வந்து கோடி ரோட்ஸை பொழந்து கட்டிட்டு போனாலே போதும், அந்த வீக் நடக்க போகிற ராவும் சரி ஸ்மாட்டோனும் சரி பீக் லெவலில் நோக்கி போயிடும். கரெக்டு தானே? அதுக்காக மேபி பார்த்தீங்கன்னா ராக்கு கூட அவங்க பேசுகிற மாதிரி ஒரு செக்மெண்ட்டை பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இது ரூமர் தான், அது ராக்கு தான் அப்படிங்கிறது அஃபிஷியலாக இல்லை. மேபி அது ஒரு வேறு ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாகவே கோடி ரோட்ஸுடைய செக்மெண்ட்டில் கோடி ரோட்ஸுக்கு பிடிக்காத ஆள் ராக்குன்னு சொல்லி தானே காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மனியாவுக்கு ரோமன் வெர்சஸ் ராக்கை காட்டிலும் WWE பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராக்குக்காக பெரிய மதிப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஜான்சனா வெர்சஸ் ராக் மாதிரி இந்த மேட்ச் எதிர்பார்க்குறாங்கன்னு. மேபி இந்த வருஷமும் ராக் வந்து குடத்தில் கொடுக்கும் பட்சத்தில் அடுத்த வருடம் நடக்க போகிற ரெஸ்ல்மனியாவில் கோடி ரோட்ஸ்க்கும் ராக்குக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை WWE நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த செய்தி அதிகமாக போயிட்டுருக்குது. ஸோ மேபி ராண்டி ஆர்டனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ஏதேனும் ஒரு ரெஸ்லர் வரும் பட்சத்தில் ராண்டி ஆர்டன் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகும். ஃபேன்ஸ் மத்தியில் இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்க ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ராக்கு தான். ஏன்னா பொதுவாகவே கோடி ரோட்ஸோடைய ஸ்டோரியில் ராக்கு இன்வால்மெண்ட் ஆனாலே அது ரொம்பவே சூப்பராக கொண்டு போவார்ல, அதனால் அது ராக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது. நடந்தது நல்லது தான், நடக்காட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. WWE பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மனியாக்காக ஒவ்வொரு மேட்சையும் பார்த்து பண்ணினோம், பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டோரிலையும் செய்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏஜேலி இருக்கிறாங்களா, ஏஜேலிக்கு ரெஸ்ல்மனியாவில் மேட்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இருந்தது. ஆனால் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் அவங்களுடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பெய்லிக்கு அகேன்ஸ்டாக டிஃபெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லி ரீட்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வந்த பெக்கிலிஜ் வந்து ஏஜேலியை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. என்னப்பா இப்போ தான் அந்த ஸ்டோரி லைன் முடிஞ்சது மறுபடியும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா, WWE பார்த்தீங்கன்னா மீண்டும் பெக்கிலிஜுக்கும் ஏஜேலிக்கும் ரெஸ்ல்மனியாவில் ஒரு மேட்ச் நடத்த போகிறாங்களாம். மறுபடியும் பார்த்தா நல்லா இருக்குமா, அது ஒரு சலிப்புத்தன்மையாக இருக்காதான் கேட்டிங்கன்னா, இந்த தடவை இந்த மேட்சை ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி லாஸ் பண்ணவங்க இதுக்கப்புறமா இந்த டைட்டில் பக்கம் வரக்கூடாது, லாஸ் பண்ணவங்க இந்த பிராண்டுக்கு வரக்கூடாது, அல்லது நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஹெலினெசல், இப்படி ஒரு ஸ்டிபுலேஷன் மேட்சாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கிடச்சிருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் தான் பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்க